ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா புதினா புலாவ். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துறாங்களா? முதல் வந்து பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், புதினா இலை, இதை அரைச்சிக்கலாங்க. அடுப்பை வச்சுக்கலாங்க. சூடாயிடுச்சுங்க. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை கிராம்பு, பட்டை 3 கிராம்புங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், மிளகாய், 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு கேட்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுத்துங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி பழம், இது வதங்குற அளவுக்கு உப்பு, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச புதினா இலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இந்த பேஸ்ட் அப்படியே உள்ள ஊற்றிக்கலாங்க. கண்டி உள்ள ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கலரிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. சாதத்துக்கு ஏற்ற உப்பு சேர்த்திக்கலாங்க. இதுலேயே நல்லா கிளறிக்கலாங்க. நீங்கள் இந்த பேஸ்ட்டை அரைக்கிறப்போ கருவேப்பிலை கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து கருவேப்பிலை நிறைய குழந்தைய சாப்பிடாமல் இருப்பாங்க. அதனால் வந்து இதில் கருவேப்பிலையும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரொம்ப சேர்த்த வேணாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் எச்சாவே சேர்த்திக்கலாங்க. ஏன்னா ரொம்ப சேர்த்துனா கொஞ்சம் கசப்பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா தண்ணி சுண்டிருச்சுங்க. பச்சை வாசம் போய் நல்லா புதினாவும் அந்த கொத்தமல்லி மணமும் சூப்பராக வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வடித்து ஆற வச்ச சாதத்தில் இதில் நான் எண்ணெயும் கொஞ்சம் உப்பு முதல்ல அரிசியிலேயே சேர்த்திருக்குறேங்க. இதை வந்து உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேயா, நல்லா கிளறியாச்சுங்க. நல்லா கட்டி இல்லாமல் சாப்பாடு கிளறியாச்சுங்க. அவ்வளோதாங்க, புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.